ஞாயிற்றுக்கிழமை காலை KGF மாவட்ட போலீஸ் SP சிவான்ஷு ராஜ்புத் மற்றும் TSC லட்சுமையா தலைமையில் ரிசர்வ் போலீஸ் அணிவகுப்பு மைதானத்தில் ரவுடிகளுக்கான சோதனை அணிவகுப்பு நடத்தப்பட்டது. KGF போலீஸ் பிரிவின் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் மொத்தம் 664 ரவுடி ஷீட்டர்கள் உள்ளனர். இந்த பெரேடில் மொத்தம் 280 பேர் கலந்து கொண்டனர். எந்தவொரு சட்டவிரோத செயல்களிலும் பங்கேற்காமல் பொது அமைதியை குலைக்காமல் சமூகத்தில் நல்ல குடிமக்களாக வாழுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ரவுடி ஷீட்டர்கள் ஏதேனும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் குண்டர் மற்றும் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் SP சிவாந்து ராஜ்புத் எச்சரித்தார். அவர் பேசும்போது, கடந்த 10 ஆண்டுகளாக எந்த குற்ற வழக்குகளிலும் ஈடுபடாத, எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் இல்லாத, சமூகத்தில் நல்ல நடத்தை கொண்ட ரவுடிகளின் விவரங்கள் காவல் நிலையங்களிலிருந்து பெறப்பட்டன. இந்த அணிவகுப்பில் மொத்தம் 187 ரவுடி சீட்டர்கள் பட்டியலிடப்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் எந்த சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடவில்லை, நல்ல நடத்தை கொண்டவர்கள் என்பதால் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வ உறுதிமொழி வழங்கப்பட்டு எதிர்காலத்தில் எந்த சட்டவிரோத செயல்களிலும் பங்கேற்கக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சரிபார்ப்புக்கு பிறகு அவர்களை ரவுடி பட்டியலில் இருந்து நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் ரவுடி சீட் மீண்டும் திறக்கப்பட்டு நாடு கடத்தல் மற்றும் குண்டர் சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ரவுடிகளின் சோதனை அணிவகுப்பில் பங்கேற்காத ரவுடிகளுக்காக பகுதி போலீஸ் அலுவலகங்களில் அணிவகுப்பு நடத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரவுடி அணிவகுப்பில் கலந்து கொள்ளாதவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சமூக ஊடகங்களில் ஆபாசமான நடத்தையை காட்டி பதிவிடுபவர்கள் மற்றும் ரீல் செய்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்.